பாக்கியம். குழந்தை இல்ல. புத்திர பாக்கியம். எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. ஏறாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாதுன்னு அப்படிங்கிற ஒரு கஷ்டத்திலயுமே நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு 2026 வருடம் கண்டிப்பா எப்படி இருக்கும்? 2026ல வந்து பாத்தீங்கன்னா, குரு மனையில் சனி. ஆ. குரு மனையில் சனி. தொடங்கும் போதே மார்ச்ல அடிக்கிறாரா? ஆமா. பிப்ரவரில பலன குடுக்க ஆரம்பிச்சுருவாரா? அதனால உங்களுடைய கர்மக்காரகனாக இருந்து, தந்தை வழி பாட்டன், பாட்டி செய்த பாவத்தாலும், தாய் வழி பாட்டன், பாட்டி செய்த பாவத்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால், இதுல பிரார்த்தனை செய்து கொண்டால் அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சோ இந்த இந்த வருஷம் ஆமா. பிரார்த்தனை அதுல பண்ணிக்கிட்டா என்னன்னா, ஒரு ஆய்வு பண்ணிக்கணும். நீங்க ஆ. என்னன்னா, உண்மையாலுமே உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் திறன், உடல் வலு அவங்க 2 பேருக்கு இருக்கா? செக் பண்ணிட்டு, அதையும் மீறி ஒருத்தருக்கு வந்து உடல் ரீதியா அவங்களுக்கு வலு இல்ல. ஆனா, பணத்த குடுத்து ஐவிஎஃப் ஃபார்மேட்ல டெஸ்ட் பேபியாவது அவங்க ஐவிஎஃப் ஃபார்மேட்ல போயி வைத்தியம் செய்து, இன்ஜெக்ஷன் மூலியாவது குழந்தை பெத்துக்குவாங்க. அந்த மாரி ஒண்ணு நேரடியா குடுப்பாரு. இல்ல அதுக்கான பொருளாதாரத்த குடுக்கும்போது, எத்தனையோ கருத்தரித்தல் மையம் இருக்கு. அங்க போயாவது இவங்க வந்து குழந்தை பெத்துக்கக்கூடிய வாய்ப்பை குடுப்பார். ஆனா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ திங்க் பண்ணிடணும். இது ஓகேவா? இது ஓகே இல்லையா? இப்ப கடவுள் குடுக்குறது என்னன்னா, கடவுள் குடுக்குறத நீ எப்படி பயன்படுத்திக்கிற? சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை யார் பயன்படுத்திக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவோம் வெற்றி பெறுகிறான்.